Shady Maple. Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் இருக்கிற ஷேடி மேப்பிள்ஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா யூஎஸோட லார்ஜஸ்ட் பஃபே இருக்குது. இங்கே வராத ஃபுட் ரிவ்யூஸே கிடையாது, இங்கே வராத யூடியூபர்ஸும் கிடையாது. ஸோ இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா -2 தான் இருக்குது. பயங்கர குளிர். ரொம்ப நேரம் நின்று வெளியே பேச முடியாது. உள்ளே போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைனில் அப்படின்ட்டு. உள்ளே போகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் போல இருக்குது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4 to 8 o'clock வரைக்கும் தான் ஈவினிங்கில். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே இவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க உள்ளே போய் சாப்பிட்றதுக்காக நைட்டு. 2 orders, 1 kid, like he's 12. Okay, he would actually be in the adult price. Oh, okay then. He's 9. Okay, no birthdays today? No. 4 பேருக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா $111. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $26. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப், ஸோ $13. You can remove your card. And you guys been here before? No. Okay, this is a buffet, so it's all you can eat, okay? Okay. You're going to go all the way down to the big picture over there, take a left, someone will see you. Thank you. Have a good day. இல்லை வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் டைனிங் ஏரியா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 பேர் வந்து ஒரே டைமில் உட்காந்து சாப்பிடலாம். 200க்கு மேற்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. ஆடு, மாடு, கோழி, பன்னி, மீன், முட்டை, எறா, நண்டு, ஆயிஸ்டர், கிளாம்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5 மணி தான் ஆகுது. இப்போவே எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிற ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்களுக்கெல்லாம் வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடியாக இருக்கும் உள்ளே போய் உட்காந்து ஒரு வேட்டையாடிடணும் அப்படின்ட்டு. Have you guys been here before? No, this is my first time. Welcome. Yeah. Everything here is self-serve, so the food, the drinks, the whole works. Okay. The stations you see Uh-huh. are going to be the grilling stations. That's Okay. where they make the fish, grilled chicken, hot dog. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஃப் ஸ்டேக்ஸு. அங்கே பாருங்கள் சீசனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மசாலா. அதுக்கு மேலே சும்மா சீசனிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக ஃப்ரை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் நம்மளோட ஃபேவரட் மீன் வறுவல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான மீன் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. சால்மனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ்ஷு, நம்ம ஊரோட சூர மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ஷு, நம்ம ஊரோட கெளுத்தி மீன். அப்படியே ஒரு டியூனா ஃபிஷ் மட்டும் வாங்கியிருக்கேன். நம்ம ஊர் சூர மீன் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுப்போம். செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுவோம் எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே இப்போ பார்த்துக்கிட்டே எடுப்போம். நம்ம ஊரோட சிப்பி, இந்த ஊரில் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேரளாவில் வந்து கல்லுமக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேரளாவில் இதை வாங்கி சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஊரோட மசாலாவும் அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்தா அல்டிமேட், அடிச்சிக்கவே முடியாது. பட் இங்கே வந்து இதை வந்து வெறும் உப்பு போட்டு ஏதோ சீசனிங் போட்டு வேக வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சமாக எடுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இறால். இந்த ஊரில் ஷ்ரிம்ப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவங்க வந்து சீசனிங் போட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது வேக வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். இங்கே பாருங்க, நண்டை வந்து இவங்க அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கிராப் தான். அதெல்லாம் இது வந்து ஹஷ் பப்பீஸ். பீஃப் கிரேவி, மேஷ்ட் பொட்டேட்டோஸ், அவர் ஃபேமஸ் ரோஸ் பீஃப். அதெல்லாம் ரோஸ் பீஃபு. இது போர்க் பார்பிக்யூ. இதெல்லாம் புல்டு போர்க்கு. அந்த எலும்புலேருந்து கறியை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் வைக்கிறாங்க. நம்மளோட பிளேட் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அடுத்த ரவுண்டில் நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம்.
தட்டு ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சோடா எடுத்துப்போம். சோடாவும் அந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடும்போது தான் நல்லா உள்ளே இறங்கும், நிறைய சாப்பிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சோடா எடுத்துப்போம். இது வந்து புல்டு போர்க்கு எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே நல்லா பிச்சு போட்டிருக்காங்க. பிஞ்சின கறி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நண்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அந்த நண்டை எடுத்து, நண்டில் இருக்க சதையெல்லாம் எடுத்து அரைச்சி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இப்படி தான் சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், மாவு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கிளாம்ப்ஸு நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நம்ம ஊரில் ஸ்பூன்லாம் வச்சா வேலைக்கு ஆகாது. சதை அவ்வளோ தான் இருக்குது. ஸ்குவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கனவா சாப்பிட்ற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. நல்லா தான் இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. எறா சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. தோலோடு இருக்கும், தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். ஜூஸாக வருது, சூப்பராக இருக்குது. எல்லாம் சைஸ் தான் செம்மையாக இருக்குது. இப்போ மீன் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஊரோட சூற மீன், டியூனா ஃபிஷ்ஷு. பெருசாக மேலே மசாலா தெரியல, ஆனாலும் உள்ளே நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது பாருங்க, அப்படியே பிஸ்கெட் மாதிரி வருது. செம்மங்க, டியூனா பட்டைய கலப்பு. இப்போது அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகும். அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது நிறைய காய்கறி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலட் பாரு. ஸோ நிறைய காய்கறி வந்து நான்வெஜ்ஜோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து பிக்கிள்டு எக்கை வந்து வினிகரும் பீட்ரூட் தண்ணியும் வச்சு அதை வந்து ஊற வைப்பாங்க. இது வந்து பட்டர் நூடுல்ஸ். நம்ம ஊர் ரைஸ் வச்சுருக்காங்க, ஒயிட் ரைஸு. சிக்கன் இருக்குது, ஆனால் யாரும் அது எடுக்கவே மாட்டுறாங்க, மதிக்க கூட மாட்டுறாங்க சிக்கனுங்க. ஸ்கேலப்ஸ், காட் ஃபிஷ், ஃப்ரைடு ஷ்ரிம்ப்ஸு. ஷ்ரிம்பில் அவ்வளோ ஐட்டம் இருக்குது. இது வந்து கிராப் கேக்ஸு. நம்ம சாப்பிட்டோம் இல்லையா கிராபை, அதே வந்து கேக் மாதிரி பண்ணி அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் போகலாம் வாங்க. இது வந்து ஃப்ரைடு ஆயிஸ்டர்ஸ், கிளாம் ஸ்ட்ரிப்ஸ், இங்கே பாருங்கள் அடுத்த டைப்பு நம்ம ஊரில் கிடைக்கிற மாசல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் சாலட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டேபிள்னு சொல்லுவாங்க, எல்லாமே காய்கறி மட்டும்தான். இது நம்ம ரவுண்டு 2. இங்கே பாருங்கள் சதை இருக்குது,
இதை விட அந்த ஒயிட் தான் நல்லாயிருக்கு. இது ஓகே தான். இதுவும் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம் தான், ஸ்கேலப்ஸு. நம்ம ஆட்டுக்கறி கொழுப்பு மாதிரி இருக்கு. இது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து ஆயிஸ்டர்ஸு, இது வந்து கிராப் கேக்ஸு. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு டேஸ்ட்டு ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் முட்டை. இந்த ஊரில் பிக்கிள் எக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோழி முட்டை தான். இதை வந்து வினிகரும் பீட்ரூட்டும் போட்டு ஊற வச்சு இந்த கலர் கொண்டு வருவாங்க. வாங்க, லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும் இதில். இதுங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு பிக்கிள் எக்கு. ஃப்ரைடு ஷ்ரிம்ப். செம்ம சாஃப்டாக இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது, சாப்பிட முடியல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து காட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு $26. ஆனால் கண்டிப்பாக வர்த்து தாங்க சொல்வேன். ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இருக்கிற எல்லா உயிரினமும் இருக்குது இங்கே, செத்து கிடக்கு. சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டு. என்னென்னா நம்மளால் சாப்பிட தான் முடியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 தான் ஆகுது. 8 மணி வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு டைமு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிடலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். இதுதான் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டை திருப்பி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீன்லாம் வச்சுருக்காங்க, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. We already had it. I'm just recording it. Thank you. Thanks for coming. Yep. Thank you. We liked it. Delicious. It was delicious. Yeah. I know this is my favorite. Oh, is it? I like the tuna. Yep, that was delicious. I liked it. Yep. Thank you. It's your first time here? Yes, this is my first time. Good. Have a catfish, salmon, and then tuna. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ். கீழே ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாய்ஸு. பீச் காப்லர். apple turnover, roasted apples, apple crisp. Showing everybody what they miss. Yes, what they miss and what we eat. That's it. இது வந்து ரைட் சைடில் இருக்க ஹால். இங்கேயும் பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. எவ்வளவு லாங்காக இருக்குது பாருங்க, எவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கே கோன் இருக்குது, கோன் இருக்குது. வேணுன்னா கோன் எடுத்து ஐஸ்கிரீம் மிஷினில் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். ஓகேங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் புட்டிங்கும் இந்த ஐஸ்கிரீம் தான் டெசர்ட்ஸு. அது கூட நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் முடியலை, எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்க பசங்கள்லாம். முடியலை, வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. கடைசியாக டெசர்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் வச்சுட்டோம், முடியலை. அவ்வளோ சாப்பிட்ருக்கோம், நிறைய ஐட்டம்ஸ் தான் கிட்ட போகவே முடியல. நம்மளுக்கு அது என்னன்னு சில விஷயங்கள் தெரியலை. ஆனால் அல்டிமேட்டாக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம ஃபுட்டு. நாங்கள் யூஎஸில் சாப்பிட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு வேலை தான், இதை திருப்பி வைக்கணும். ஸோ அதையும் வச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா 7 தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் பாதி பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க.
காலியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய கஷ்டமான வேலை வந்து இந்த ஹோட்டல்லேருந்து கார் பார்க்கிங் வரைக்கும் நடந்து போய் காரில் ஏறுறது தான். பயங்கரமான குளிர் வெளியே. ஸோ ஓடி போய் காரில் ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.